சரி போகணும்ல அந்த விளையாண்டு அப்புறம் பால் எங்க எடுத்திருக்க கார் இங்க என்னடா நின்று இருக்கீங்க? சர்ச்சுக்கு டைம் ஆச்சுடா. இல்லடா விளையாண்டு வந்தடா 2 பேரும் குளிக்க கூடலடா எப்பறா உள்ள வருது? சரி குளிக்கலனா என்ன பரவாயில்ல வா உள்ள போயிட்டு என்னடா பேசுறான் அவன்? குளிக்கலினா தீட்டுடா எப்பறா உள்ள வரட்டும்? தீட்டா? அப்ப குளிச்சிட்டு பாவம் பண்ணிட்டு போறோம்ல என்ன சொல்லுவ? என்னடா ஒரே பித்தலாட்டமா இருக்கு. டேய் எப்பறா உள்ள இருறானா இது நம்ம பிரச்சனை. ஆனா அங்க ஒரு நிமிஷம் வாங்கன ஒரு சின்ன இதுதான். நாங்க 2 விளையாண்டு வந்துட்டோம்னா இன்னும் குளிக்கவே இல்லைனா எப்படி உள்ள வருதுன்னு தெரியல. இவன் ஏதோ கேட்டா இவன் ஏதோ தனியா ஒரு கதை சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையாவா? முதல்ல எங்க போயிருந்தீங்க? நீங்க எங்க போயிருந்தீங்க? நானும் கெம்மு ஃபுட்பால் விளையாண்டு அப்படியே வரோம். நீனு? நான் இப்பதான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தேன், வெளியே நின்று இருந்தாங்கன்னா சரி வாங்கடா உள்ள போனா குளிக்கல அப்படின்னா அப்ப குளிச்சுட்டு பாவம் பண்ணிட்டு போறவங்களே என்னடா சொல்றாங்க? குளிக்காம உள்ள போனா தீட்டுன்னு சொல்றாங்க. இவன் வந்துட்டு குளிச்சுட்டு போனா மட்டும் பாவம் போயிருப்பான்றான். எனக்கு புரியல. நான் என்னன்னா அது தீட்டுனா ஃபர்ஸ்ட் கரெக்ட் இல்ல நம்ம நீங்க சொல்ற டாபிக் எல்லாம் ஓகே. அதனால வந்து இப்போ நீங்க குளிச்சுட்டா அழுக்க போயிருமா? இல்லனா போறக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு. கரெக்ட் அதுவும் தேவைதான். பட் நம்ம அது சொல்றதுக்கு முன்னாடி தம்பி நீங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா குளிக்கணும் குளிச்சுட்டு தான் நம்ம போகணும். அது ஓகே. இன்னொரு பக்கம் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் விரும்புறது என்ன அப்படின்னா வந்து வெளியரங்கமான சுத்தம் தேவையில்லை. சரியா? வசனம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுந்து கொள்ளுங்க நம்ம சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்படிதான் வந்து தேவன் நமக்கு சொல்றாரு. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் நம்ம சுத்தபத்தமா நம்ம இருதயத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிக்கலாமா வேண்டாமாங்கிறது வில்சன் போய் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐயோ தப்புடா தம்பி அப்படின்னு வேகமா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கே தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்க? சர்ச்சுக்கு வரும்போது குளிச்சுட்டு தான் வருவீங்க. கரெக்டா? முதல்ல நம்ம இருதயத்தை முதல்ல கழுவிடணும். அப்போ நம்ம பாவம் செய்யாம அப்படின்னா என்ன அடுத்த கேள்வி கேட்டா நம்ம பாவம் செய்யாம நம்முடைய வாழ்க்கையில வந்து கடவுளுக்கு பிரியமா நேர்த்தியானது செய்ய பழகும். ஆனா அப்ப குளிச்சுட்டு உள்ள போயிட்டு பாவம் பண்றவங்க அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் இப்படி கேட்கறதுனால அது குளிச்சுட்டு உள்ள அதான் சொல்ல வரேன். அந்த துணிகரமான பாவம் செய்யறோம் கர்த்தர் வந்து அடிச்சு போடுவார்னு வசனங்கள் இருக்கு. அவருக்கு எதிராக நிக்கிறாருன்னு போட்டிருக்கு. அதனால வந்து அது பயங்கரமான தப்பு. அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த தப்பு வந்து முதல்ல இந்த தப்பு சரிப்படுத்தணும் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க பண்ணாலே இது சரியாயிடும். உள்ள போறவங்கள பத்தி கர்த்தர் பார்த்துப்பாரு. அது தப்பு. துணிகரமா எந்த பாவம் செஞ்சாலும் கர்த்தர் அவங்களை அடிச்சு போடுவார்னு வசனம். துணிகரம் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாம இருக்கிறது அங்க வரும். பாவம் மன்னிப்பு கேட்கறது அப்புறம் வெளியே போய் தப்பு பண்றது. பாவம் மன்னிப்பு கேட்கறது அப்புறம் வெளியே அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு தடவை போனா போயிடணும். அவ்வளவுதான். நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளா சொல்ல போனா என்ன கெமியோல் பல்ல வழக்கம் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன்னு சொல்லி நினைச்சேன்டா சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி எப்பவுமே வந்து சில காரியங்களை வந்து நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தாம நம்ம கர்த்தர்கிட்ட போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம இருதை சுத்தப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க குளிக்கிறத நீங்க குளிச்சிருவீங்க. அப்போ பண்றேன். நீங்க 2 சர்ச்சுக்கு போங்க, நாங்க 2 குளிக்க போறோம். வாங்கப்பா